அனைவருக்கும் வணக்கம். எளிமின் வெளிமின் குறிச்சாரம் வர ஆதலமின் சுவாமி விவேகானந்தர் இன்னைக்கு ஏற்காட்டில் விளையக்கூடிய மருத்துவ குணமுள்ள ஒரு இரு பொருள்களையும் ஏற்காட்டை பற்றியும் பார்ப்போம். ஏற்காட்டில் விளையக்கூடிய மருத்துவ பொருள்னு பார்த்திங்கன்னா, இது முடவாட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த கிழங்கு. இது ஒரு கிலோ 100 ரூபாய்க்கு ஏற்காட்டு மலையில் விற்கிறாங்க. இது ஆன்லைன்லன்னு பார்த்தீங்கன்னா 230 ரூபா 330 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் போயிட்டுருக்கு தம்பி அப்படின்னு அந்த விற்கிற ஐயா சொன்னாங்க. நம்மள்ட்ட 100 ரூபா தான் தம்பி, கொரியர் சார்ஜ் மட்டும் ஆகும் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு தேவைன்னா இந்த ஏற்காட்டில் பார்த்தோம்னா வாங்கி இவங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிளகை பொறுத்த வரைக்கும் ஏற்காட்டில் அதிகமாக விளையுது. நம்ம கேரளாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் ஏற்காட்டில் அதிகமாக விளையுது இந்த மிளகுகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏற்காடு ஏரி மிகவும் அருமையானது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஏரி. நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு இந்த ஏரி மிகவும் அற்புதமாக இருக்குது. இந்த ஏரி கரையில் உட்காந்துட்டு இந்த நீரை பார்க்குறம்போது நமக்கே ஒருநிலைப்படக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக வரக்கூடிய அமைதி நிலையில் இருக்கக்கூடியது இருக்குது. இந்த போட்டிங்க்கு பெடல் போட்டிங் மற்றும் மோட்டர் போட்டிங் எல்லாமே இந்த ஏரியில் பண்ணுறாங்க. அரசாங்கம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. சூரிய மறைவு தருவாய் நம்ம போயிருந்தோம். ஒரு 5-5 இருக்கும் பனி அப்பயே ரொம்ப அதிகமாக விழக்கூடிய நேரமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு இந்த ஏற்காடு ஏரி. நீங்கள் ஏற்காடு வந்தீங்கன்னா இந்த ஏரி பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. முன்னாடி நம்ம சேலத்துலேருந்து போனீங்கன்னா முன்னாடி இந்த ஏரி ஸ்டாப் தான், லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாப்புக்கு அடுத்து தான் உள்ள பஸ் ஸ்டாண்டுக்கே போகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குருவம்பட்டி உயிரியல் பூங்கா. இது சேலத்துலேருந்து சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கோரிமேடுலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து நிறையா இருக்குது. இந்த உயிரியல் பூங்காவில் பறவைகள் அதிகமாக இருக்கும். நம்ம நீர் பறவைகள்னு பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கக்கூடிய வெளிநாட்டு பறவைகள் மற்றும் மயில், வெள்ளை நிறத்தில் மயில் இருக்குது இந்த குருவம்பட்டி உயிரியல் பூங்காவில். நீங்கள் முடிஞ்சால் போய் பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் சம்திங் வாங்குகிறாங்க. நீங்கள் காரில் வந்தீங்கன்னா 150 ரூபா வாங்குவாங்க. ஏன்னா இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், உள்ளே போகிறதுக்கே சூப்பராக இருக்கும். இனிமேல் நீங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். இது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். ரோடுலேருந்து உள்ளே நம்ம அவுட்டர்லேருந்து உள்ளே வர மாதிரி இருக்கும். ட்ரெக்கிங் போகிற மாதிரி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ட்ரெக்கிங் போகிறதுக்கு இடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எப்போ திறக்காங்க என்னென்னு இன்னொரு நாள் நாங்கள் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சூப்பராக இருக்கும் இந்த உயிரியல் பூங்கா. மான்களுக்கு பெருசாக டென்ட்டு மாதிரி பெருசாக போட்டு வச்சுருக்காங்க. அது ஒரு 3-4 ஏக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை எல்லோரும் உங்களுக்கு நன்றி. இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமார்ட்ன்றவங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமார்ட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன். Bymart e-shopping application is one of the online shopping application now available Play Store and App Store. Thank you. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.